Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல வீட்லயே தேன் நெல்லிக்காய் எப்படி பண்ணனும்னு பார்க்க போறோம். அதிக விலை கொடுத்து நம்ம கடையில வாங்காம நெல்லிக்காய் வாங்கி நம்ம இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படினா ஒரு வருடம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க. நெல்லிக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரி அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்குங்க. நல்ல ஜூசியா நல்ல தித்திப்பா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துர்க்கேங்க, பெரிய நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் பாத்தீங்கன்னா நான் டைரக்டா மரத்துல இருந்து பறிச்ச நெல்லிக்காய் எடுத்துர்க்கேன். நீங்க கடையில வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். நல்ல முத்தின நெல்லிக்காயை எடுத்துர்க்கேன், நாட்டு நெல்லிக்காயை எடுத்துர்க்கேங்க. இத நல்லா தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு நான் ஸ்டவ்ல ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு மேலே ஒரு இடியாப்ப பிளேட் வச்சிருக்கீங்க. அந்த பிளேட்ல நம்ம நெல்லிக்காய் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இடியாப்ப பிளேட்ல தான் வச்சு வேக வைக்கணும் இல்ல, இட்லி தட்டிலே கூட நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே நம்ம வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. நெல்லிக்காய் எல்லாமே நல்லா வெந்து மேல இருக்க தோல் பாத்தீங்கன்னா நல்லா சுருங்கி வந்திருக்கு. நல்லா வெடிப்பு விட்டு வெந்திருக்குங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் நம்ம ஒரு கடாயில சேர்த்துக்கலாம். நீங்க வந்து நெல்லிக்காயில டூத் பிக் வச்சு நல்ல ஒரு ஹோல் போட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து வெடிப்பு விட்டுருக்கனால அப்படியே சேர்த்திருக்கேங்க. இப்போ இந்த நெல்லிக்காய்க்கு 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ நெல்லிக்காய் அப்படினா அதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திருக்கேங்க. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமா சேர்த்துற கூடாதுங்க, கொஞ்சமா குறைவா தான் சேர்க்கணும், சர்க்கரை கரைஞ்சு வர்றதுக்கு மட்டும். இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சு வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சு அந்த சர்க்கரை பாகுலயே வந்து நெல்லிக்காய் நல்லா வெந்து வரணுங்க. இது உங்களுக்கு வெந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கிட்ட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் நெல்லிக்காய் வேகிறதுக்கு. நல்ல சர்க்கரை பாகுலயே உங்களுக்கு அதிக நேரம் வெந்து வரும்போது தான் நெல்லிக்காய் நல்ல சாஃப்டாவும் உள்ள நல்ல ஜூசியாவும் இருக்கும். நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரி அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். சர்க்கரை நல்லா கொதிச்சு கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 40 நிமிஷம் கிட்ட வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குங்க. நான் ஓபன் பண்ணி பார்த்திருக்கேன். நெல்லிக்காய் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இதை வந்து நம்ம இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வெந்துச்சுனா தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். அதனால இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நெல்லிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிருச்சுங்க. நல்லா வந்து நெல்லிக்காய் ஜீனி பாகுல நல்லா வெந்திருக்கு. பாருங்க நெல்லிக்காயோட கலரே நல்லா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. அந்த பாகுலயே நெல்லிக்காய் நல்லா வேகும்போது தான் நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரி நல்ல ஜூசியா சாஃப்டா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இப்போ நல்லா வந்து நெல்லிக்காய் வெந்திருச்சுங்க. இந்த நம்ம ஜீனி பாகு பாருங்க நல்ல ஒரு தேன் கலர்ல வந்திருக்கும். இந்த பாகு தண்ணியை வந்து நீங்க வந்து லெமன் ஜூஸ்லாம் செய்யும்போது அதுல ஊத்தி கூட நீங்க வந்து லெமன் ஜூஸ் செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. நெல்லிக்காய் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாங்க. எல்லா நெல்லிக்காயும் நம்ம பவுல்ல போட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஓவர் நைட் நம்ம நல்லா ஊற வச்சிரலாம். அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூசியா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து வேற பாத்திரத்துக்கு மாத்தணும். ஆறுறதுக்கு முன்னாடியே மாத்திட்டீங்க அப்படினா நம்ம மூடி போட்டு மூடும்போது வேர்வை தண்ணி எல்லாம் விழுந்து கெட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம ஜீனி பாகை மேலே நல்லா ஊத்தி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நம்மள மூடி வச்சிரலாம். மூடி ஓவர் நைட் நம்ம அப்படியே வச்சிரலாங்க. பாத்தீங்கன்னா ஓவர் நைட் நெல்லிக்காய் வந்து நல்லா ஊறிடுச்சு. அவ்வளவுதாங்க நம்மளுடைய சூப்பரான நல்ல ஜூசியான தித்திப்பான தேன் நெல்லிக்காய் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல பண்ணிரலாங்க. பிகினர்ஸ் கூட நீங்க தாராளமா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறை தான். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.